அப்பயும் சொல்கிறேன், சரணாகதியாக நம்புகிறவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய மாறும். அந்த நம்பிக்கைன்றது எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அது உடும்பு புடி மாதிரி இருக்கணும். நடந்தால் நான் நம்புவேன், நடக்கலைன்னா நான் விட்டுருவேன், அது இல்லை. நீ எனக்கு என்ன பண்ணுறியோ பண்ணலையோ அதை நான் விட்டு நான் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கே ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவார். என்னடா இப்படி இருக்கான். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், என் கூட என் நண்பர் அந்த வருஷம் நல்லா பிஸ்னஸ் இருந்தால் சபரிமலைக்கு மாலை போடுவான், இல்லைன்னா போட மாட்டான். எப்போவுமே அவங்ககிட்ட பழக்கம். இந்த வருஷம் ரொம்ப டவுன்ராக போயிட்டோம், எனக்கு நான் அடுத்த வருஷம் நல்லா பார்க்குறேன், எனக்கு சில விஷயம்லாம் இருக்குது, அதை முடிச்சு வைக்கிட்டோம் ஐயப்பேன், நான் வரேன் அப்படின்வான். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், என்கிட்ட நீங்கள் பர்ஸு என்கிட்ட துட்டே இல்லைனா கூட நான் இங்கேருந்து நடந்து போவேன். என்கிட்ட ₹1 கூட எல்லாமே நீ ட்ரைவ் பண்ணால் கூட நான் நடந்து போவேன். ஐயப்பனுக்கே தெரியும் இவன் மோசமான ஆளுன்னு. ஏன்னா நம்மளுடைய கடமைன்னு ஒன்று இருக்குது. ஐயப்பனா மார்க்கெட்டிங் ஃபீல்டியாக இருக்கார். இந்த வருஷம் உனக்கு நல்ல ஹைக்கு கொடுத்து உனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு நீ யார்ன்றதை உணர வைப்பது தான் இறைவனை கண்டி. இறைவன் வந்து ஒரு ஏஜென்ட்டு கிடையாது. ஸோ அப்போ அந்த சரணாகதி நம்பிக்கை இருக்கோ தான் இறைவன்கிட்ட நம்ம நெருங்க முடியும். நிறைய விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். நிறைய விஷயத்தை நம்ம இறைவன்கிட்ட சரணாகதியாக நம்பணும்.